வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யாவும் செல்வியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அங்க சோஃபாவில் ஈஸ்வரி, ஜெனி, செழியன், இனியா 4 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. பாக்யா உள்ளர வர அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இனியா வர்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை வந்ததுக்கு அப்பா தான் காரணமான செழியன் கேக்குறாரு. ஆமான்னு பாக்யா சொல்ல, அம்மா எனக்கு புரியல, இது உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு செழியன் கேக்குறாரு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் நடக்க விட்டுருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லம்மா செஃப் வீட்டுக்கு அவரை பார்க்க போறப்ப உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு செழியன் கேட்க, தெரியுங்கிறாங்க பாக்யா. அப்புறம் ஏமா என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு செழியன் கேட்க, சொன்னா என்ன நடந்திருக்கும்? எதுவும் நடந்திருக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அவ இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவான்னு, மனசாட்சியே இல்லாம நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. என் மேல இருக்க ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு அவரு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு நிரூபிச்சிட்டாரு. பண்ணுன தப்புக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும்னு நானும் நிரூபிப்பேன் அப்படிங்கிற பாக்யா வேகமா திரும்புறாங்க. அம்மா ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாங்க இனியா. இங்க பாரு, டாடி செஞ்சது தப்பு தான், பெரிய தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நீ செஞ்சது மட்டும் சரியாமான்னு இனியா கேக்குறாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பாக்யா கேட்க, அண்ணனோட பட பூஜைக்கு நீ வராம இருந்தது தப்பு தானே அப்படின்னு இனியா கேட்க, அதுவும் இதுவும் ஒன்னான்னு கேக்குறாங்க பாக்யா. சரி, வேற வேறையாவே இருக்கட்டும், நீ ஏமா பட பூஜைக்கு வரலன்னு இனியா கேட்க, அந்த பக்கமா முகத்தை திருப்பிக்கிட்டு எனக்கு வேலை இருந்ததுங்கிறாங்க பாக்யா. என்ன வேலைன்னு இனியா கேட்க, ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் எடுத்திருந்த அந்த வேலை இருந்துச்சுங்கிறாங்க பாக்யா. அம்மா, நேத்து காலையில போனது நீ வீட்டுல இருந்து இப்பதான் வர்ற அப்படின்னு இனியா சொல்ல, நான் எப்ப போறேன், எங்க போறேன், எப்போ வரேன்னு சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய மனுஷி இல்ல அப்படின்னு இனியாவுக்கு பதில் சொல்றாங்க பாக்யா. அம்மா விடு, இவ ஏதோ ஒரு ஆதங்கத்துல கேட்டுட்டா, எல்லாரும் நீ வருவேன்னு தானே எதிர்பார்த்தோம் அப்படின்னு செடியன் கேட்க, நானும் வரணும்னு தான் நினைச்சேன், தலைக்கு மேல வேலை இருந்துச்சுப்பா. ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் டைமுக்கு டெலிவரி பண்ணணும்ல, அதுவும் தரமா வேற பண்ணணும். ஏன்னா உங்க அப்பா என் மேல கொடுத்துருக்க கெட்ட பேரை வேற மாத்தணும் இல்ல, அதை பத்தியே யோசிச்சுட்டு வேலை செஞ்சதுனால என்னால அங்க வர முடியல, சரியா அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்போ அண்ணன் உனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அவனும் எனக்கு முக்கியம்தான், அதே நேரம் இதுவும் எனக்கு முக்கியம். நான் பாட்டுக்கு என் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்க அப்பா வந்து இல்லாத பிரச்சனை எல்லாம் பண்றாரு. நீ என்ன வேணாலும் பண்ண, நான் அடங்கி போறேன்லாம் என்னால இருக்க முடியாது, அதுக்கான பதிலடியை நான் கொடுக்கணும்ல, அதுக்கான வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருந்தேங்கிறாங்க பாக்யா. அம்மா அப்படின்னு செழியன் தயங்கி நிக்க, செடியா இதுக்கு மேல என்னால விளக்கம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்கிறாங்க பாக்யா. நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சது தப்புமா, நீ பூஜைக்கு வந்திருக்கணும், நீ வரலன்னு தான் அண்ணன் எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா, எப்படி அழுதுச்சு தெரியுமா, நீ பண்ணது தப்புமா அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியா பாப்பான்னு வேகமா கத்துற செல்வி பக்கத்துல வர்றாங்க. நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத பாப்பா, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்கிற. எழில் தம்பி தான் பாக்யா அக்காவை பூஜைக்கு வர வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சது தெரியுமா அப்படின்னு செல்வி சொல்ல, இனியா, செழியன், ஜெனி எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஈஸ்வரிக்கு அதை விட பயங்கர அதிர்ச்சி. ஆண்டி, அக்கா சொல்றது நிஜமா சொல்லுங்க ஆண்டின்னு ஜெனி கேட்க, ஆமா நிஜம்தாங்கிறாங்க பாக்யா. அதிர்ச்சி விலகாத ஈஸ்வரி, பாக்யா எழில் அப்படி சொன்னானா அப்படின்னு கேட்க, ஆமா அத்த, அவன் தான் சொன்னான்னு பாக்யா சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னான்னு ஈஸ்வரி கேட்க, எனக்கு தெரியல அத்த, நீங்க ஏதாவது கேட்கணும் அவங்கிட்டயே கேளுங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அம்மா நிஜமாவே நீ வந்தியாமா, அவன் அப்படி சொன்னானாமான்னு செழியன் கேக்குறாரு. நான் ஏண்டா பொய் சொல்ல போறேன், என் பையனோட கனவு நனவாக போகுதுங்கிற சந்தோஷத்துல கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அவன் நெத்தில விபூதி கூட நான் வச்சு விட்டேன், என் சந்தோஷத்தை நான் அவன்கிட்ட பகிர்ந்துகிட்டேன். உள்ள போலான்னு நினைக்கும் போது அவன் உள்ளர வரக்கூடாதுன்னு சொன்னான், நீ வரலன்னா தான் இந்த பூஜை நடக்கும், என்னால இந்த பணத்தை பண்ண முடியும்னு சொன்னான். எந்த அம்மாவும் தான் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தானே நினைப்பா, நீ இந்த இடத்த விட்டு போனாதான் எனக்கு நல்லது நடக்கும்னு என் பையன் சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும், நான் உள்ள போயிருக்கணுமா, அதனாலதான் நான் உள்ளர போகல. அதே நேரம் அங்கிருந்து வெளியே வரவும் எனக்கு மனசு இல்ல, பூஜை நடக்கிற இடத்துக்கு வெளியவே தான் நான் நின்னுகிட்டு இருந்தேன். என் பையன் என்னை பத்தி பேசும்போதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் படத்துக்கு என் பேரை வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை அவன் பக்கத்துல நின்று அனுபவிக்க முடியலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ண முடியும், அதான் அப்படியே கிளம்பிட்டேன்னு முதல்ல வருத்தத்தோடையும் அப்புறம் கொஞ்சம் சந்தோஷத்தோடையும் முடிவுல ரொம்ப வருத்தத்தோடையும் சொல்லி முடிக்கிறாங்க பாக்யா. எல்லாரும் பாக்யாவை வருத்தத்தோடையும் பரிதாபத்தோடையும் பாக்குறாங்க. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னான்னு நீ கேட்கலையா பாக்யான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. நீ வெளியே போனாதான் இந்த பூஜையே நடக்கும், நான் படம் பண்ண முடியும்னு சொல்றேன் அத்த, அவங்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேட்க, ஆண்டி நீங்க யார்கிட்டயாவது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல ஆண்டி அப்படின்னு ஜெனி கேட்க, எதுக்கு, இதை வச்சு ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கா,
அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்புறம் ஏன் பாக்யா நீ பூஜைக்கே போகலன்னு பொய் சொன்ன நான் கேட்டப்பங்கிறாங்க ஈஸ்வரி. என்ன அத்தை, என்னை எழில் வரவேணான்னு சொன்னாங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பாக்யா. அவன் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆள் இல்லையே, அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. காலையில கொஞ்சமா சாப்பிட்டத அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். செல்வி உனக்கும் டிஃபன் பண்றேன், நீயும் வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு கெஞ்சுற மாதிரி சொல்ற பாக்யா அங்க இருந்து நகர்ந்துடுறாங்க. போற பாக்யாவை எல்லாரும் பாவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாக்ஸ்ல பேக் பண்ணி ஒரு பேக்ல வச்சு இதை பசங்களுக்கு எடுத்துட்டு போ செல்வின்னு குடுக்குறாங்க பாக்யா. சரிக்கான்னு செல்வி சொல்ல கிளம்புன்றாங்க. சரிக்கான்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. வெளியே வர்ற செல்வி போயிட்டு வரேங்கம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாக்யா டிஃபன் ஒரு பிளேட்ல போட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிட 4 பேரும் அவங்கள பாவமாவே பார்த்துட்டு நிக்கிறாங்க வாசப்படிக்கிட்ட. ஈஸ்வரி உள்ளர வர, அடுத்து ஜெனி, அடுத்து செழியன், இனியான்னு எல்லாரும் உள்ளர வந்துடுறாங்க. உள்ளர வந்து உட்கார்ற ஈஸ்வரி கிட்ட ரொம்ப பசியத்த, பசியில கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பாக்யா. பாக்யா, நிஜமாவே அப்படி எழில் சொன்னானா அப்படின்னு சந்தேகமா கேட்க, எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான் அத்தை. ஆமா, எழில் அப்படிதான் சொன்னான் அப்படிங்கிற பாக்யா தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா, நாங்களாம் உள்ளது தானேம்மா இருந்தோம். எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா என்ன ஏதுன்னு நாங்க அவங்கிட்ட விசாரிச்சிருப்போம். உன்னை பூஜைக்கு வர வச்சிருப்போம் இல்லம்மாங்கிறாரு செழியன். அவனே வராதுன்னு சொல்லும் போது நான் வர்றதை பத்தி எப்படி யோசிப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. நான் வேணா அவங்கிட்ட ஒரு வார்த்தை பேசட்டுமா? ஏன் அப்படி பண்ணான்னு நான் கேக்குறேம்மா அப்படின்னு செழியன் சொல்ல, வேண்டாம் செழியா, தான் எவ்வளவு காயப்பட்டாலும் அடுத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எழிலு. அவனே இப்படி சொல்றான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றதுல எனக்கு நேரமோ சக்தியோ இல்ல. நேத்து நைட்டு நான் தூங்கவே இல்லை, இன்னைக்காவது கொஞ்சம் படுத்து நல்லா தூங்கணும் அப்படிங்கிற பாக்யா சாப்பிட்ட பிளேட்டை வச்சுட்டு தண்ணி குடிக்கிறாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அவங்கள ஒரு அதிசய பொருள் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் தூங்கவான்னு சொல்ற பாக்யா அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. நைட் ஆயிடுது. அமிர்தா நிலா பாப்பாவை தட்டி கொடுத்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. மணி 11 ஆகுது. எங்க போனாரு இவரு, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு அமிர்தா நினைச்சிட்டு இருக்கும் போதே கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அமிர்தா, நான் தான் எழில சத்தம் கேட்ட உடனே அமிர்தா எந்திரிக்கிறாங்க. அமிர்தா கதவை திறந்து விட உள்ளர வர எழில் தண்ணிய குடிக்கிறாரு ஃபர்ஸ்ட். எங்க போயிட்டு வரீங்க, ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அமிர்தா கேட்க, அந்த ஆளை போய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தெரு தெருவா சுத்திட்டு வரேங்கிறாரு எழிலு. உங்க அப்பாவை போய் பாத்தீங்களா, ஏன் அந்த பட விஷயமா பேசுறதுக்கா அப்படின்னு கேட்க எழில் தலையாட்டிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் விடுங்க, அம்மாவை போய் பாத்தீங்களா, அம்மா கிட்ட பேசுனீங்களான்னு அமிர்தா கேட்க, அம்மாவை பார்க்க முடியல அமிர்தா, ஆனா நான் பாட்டிய பார்த்தேன், அதை இப்ப வரல என்னால நம்பவே முடியல அப்படிங்கிறாரு எழில். அந்த ஆள் அவ்வளவு கேடுகெட்டவரா இருக்காரு அமிர்தா அப்படின்னு எழில் கத்த. என்ன விஷயம்னு கேக்குறாங்க அமிர்தா. நம்ம ரெஸ்டாரண்ட் ஆர்டர்ல கெட்டுப்போன மீட்டை கலந்தது எல்லாம் அவரோட ஆள் தான் அப்படின்னு எழில் சொல்ல அமிர்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அவருக்கு தெரிஞ்ச செஃப் அவரோட பிளான் படி அம்மா கிட்ட வேலைக்கு சேர்ந்து சீப்பா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. எவ்வளவு கேவலமானவரா இருக்காரு பாரு அந்த ஆளு. அவரெல்லாம் என்னோட அப்பான்னு சொல்லவே சை, ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு எழில் சொல்ல, இப்ப அதை பத்தி பேசதான் அவரை பார்க்க போனீங்களா அப்படின்னு அமிர்தா கேட்க, பேச போகல அமிர்தா, அந்த ஆள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க தான் போனேன், கேட்கவும் செஞ்சேன். அந்த ஆள் பெரிய கேடியா இருக்காரு அமிர்தா, உன் மேல இருக்க பாசத்துலதான் இந்த சான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு அப்படியே டைலாக் எல்லாம் பேசுவாரு. ஆனா அதெல்லாம் உண்மையே இல்ல. அவருக்கு எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தணும், அதுக்கு நான் ஒரு பகடக்காய், அவ்வளவுதான் அப்படின்னு எழில் சொல்ல, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறாங்க அமிர்தா. நானும் இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் அமிர்தா, யோசிக்காம விட்டது ஏன் தப்புதான். இனிமே இந்த படத்தை நான் பண்றதா இல்ல, இத நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேங்கிறாரு எழிலு. அம்மாவை வரக்கூடாதுன்னு சொன்னப்பவே நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கணும். சரி பரவாயில்ல, லேட்டா இருந்தாலும் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க எழில், இதை விட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அமிர்தா சொல்ல, சான்ஸே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல அமிர்தா, ஆனா எனக்கு அவர் மூலமா கிடைக்கிற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எழில் தீர்மானமா சொல்றாரு. சரிங்க, அதை நாம அப்புறம் பார்த்துப்போம். அவர் தான் பிரியாணி ஆர்டர்ல பிரச்சனை பண்ணாருன்னு தெரிஞ்சதும் அம்மா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அமிர்தா கேட்க, அது எனக்கு தெரியல அமிர்தா, நான் தான் அம்மாவை பார்க்கவே இல்லையேங்கிறாரு எழில். சரி இங்க பாருங்க, காலையில முதல் வேலையா போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க, என்ன நடந்துச்சு, இனிமே என்ன பண்ண போறோங்கிறது எல்லாத்தையும் தயவு செய்து அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரி ஒன்னு பண்ணலாம், நாம 2 பேருமே சேர்ந்து போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எழில் கிட்ட அமிர்தா கேக்குறாங்க. இல்லன்னு தலையாட்டுறாரு எழில். சரி நான் போய் சமைச்சு கொண்டு வரவான்னு அமிர்தா கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிற எழில் செவுத்து ஓரமா போய் உட்காந்துக்க. அமிர்தா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. ஈஸ்வரி இனியாவும் சோஃபால உட்கார்ந்துருக்க. இந்த இனியா எடுத்துக்கொண்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாக்யா. அத்தன்னு நீட்ட ஈஸ்வரியை எடுத்துக்கிறாங்க. நைட்டு ரூம்குள்ள போய் படுத்ததுதான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இனியா எப்ப வந்தான்றதே தெரியலன்னா பாருங்களேன். காலையில எழுந்த போனை பார்த்தா 100 150 மெசேஜ். எல்லாரும் நம்ம கிட்ட ஸ்வீட் வாங்கினவங்க தான். ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டாங்க அப்படியே. இனிமே என்ன விசேஷம்னாலும் நம்ம கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. பாக்யா சொல்ல, ரொம்ப சந்தோஷம் பாக்யான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அம்மா
குட் மார்னிங்மா, குட் மார்னிங்க்கா அப்படின்னு அங்க வர்ற செல்வி உள்ளர வா அப்படின்னு பாக்யாவை கூப்பிடுறாங்க. சரி நான் உள்ள போய் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு பாக்யாவும் பின்னாடியே போறாங்க. என்னடி எதுக்கு கூப்பிட்டேன்னு செல்வி கிட்ட பாக்யா கேட்க, முதல்ல எனக்கு ஒரு கப்பு காப்பி கொடுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, இதுக்குதான் கண் அடிச்சு கூப்பிட்டியா, ஆளை பாருன்னு சொல்லிக்கிட்டு செல்விக்கு காஃபி கலக்க போறாங்க பாக்யா. அக்கா நான் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்க்கா, அங்கதான் கேட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்தேன் அப்படின்னு செல்வி சொல்ல, ஏண்டின்னு பாக்யா கேக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், கோபி சார போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சா இல்லையான்னு அவங்க வீட்டு நிலவரம் நம்மளுக்கு தெரிய வேண்டாமா, அதான் அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு செல்வி சொல்ல, என்ன தெரிஞ்சுதா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லக்கா ஆனா ராதிகாவோட அம்மா கையை வீசி வீசி நல்லா வாக்கிங் போயிட்டு இருந்தது, அப்படின்னா போலீஸ் இன்னும் அங்க வரல, அப்ப நம்ம கோபி சார் என்ன போலீஸ் புடிச்சிட்டு போகலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு பாக்யா சொல்ல, எப்பக்கா போலீஸ் வரும் அப்படின்னு ஒரே ஆர்வமா செல்வி கேக்குறாங்க. தெரியலையே செல்வி, எப்ப வேணா வரலான்னு பாக்யா சொல்ல, யோசிக்கிற செல்வி, அக்கா நீ வேணா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு போனை போட்டு கேளுக்கா, எப்ப போலீஸ் வந்து கோபி சார புடிச்சிட்டு போகும்னு அப்படின்னு செல்வி சொல்றாங்க. எதுக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நான் சமையல் வேலையை ஆரம்பிக்கணுங்கிறாங்க பாக்யா. அது எப்படிக்கா, நீ மட்டும் எப்பவுமே எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா இருக்கிற, எனக்கே படபடப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க செல்வி. நாம படபடப்பாக்கி என்ன பண்ண போறோம், இத்தனை நாளா அவரு எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, பொறுமையா இருந்தேன், இப்ப என்ன நம்பி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறவங்களுக்கும் பிரச்சனை கொடுத்துட்டாரு, உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, அவரை மாதிரி சூழ்ச்சி பண்றதுக்கெல்லாம் எனக்கும் நல்லா தெரியும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல சட்டம் என்ன தண்டனை அவரு கொடுக்குதோ கொடுக்கட்டும் அப்படின்னு பாக்யா பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க. இந்த நிதானம் தாக்கா எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா வீட்டுல மயுவுக்கு தலை பின்னி விடுறாங்க. ராதிகாவோட அம்மா மயு இந்தான்னு ஏதோ ஒரு கப்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கோபி வர்றாருங்க. ஹாய் மயு குட்டின்னு கோபி சொல்ல, ஹாய் டேடிங்கிறாங்க அவங்க. டேய் ராதிகா, இன்னும் என் மேல உனக்கு கோபம் குறையவே இல்லையா அப்படின்னு கோபி கேட்க, பழி வாங்குற உணர்ச்சியை விட்டுட்டு ஒரு மனுஷனா முதல்ல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே உங்க மேல கோபம் தான் வருங்கிறாங்க ராதிகா. செல்வி ஆர்வமா வெளியே ஓடி வந்து பார்த்துட்டு, இவ்வளவு நேரமாயி என்ன யாரும் வரலையே அப்படின்னு ரோட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகா மறந்துட்டியா, என் அப்பா இறந்தப்போன்னு கோபி ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா இறந்தப்போ நடந்தது எதையுமே நானும் மறக்கல, உங்க அப்பாவுக்கு நீங்க கொல்லி வைக்க கூடாதுன்னு சொன்னது உங்க அம்மா, அதுக்கு எதுக்கு பாக்யாவை பழி வாங்குறீங்க, அதுவும் இவ்வளவு கேவலமா அப்படின்னு ராதிகா கேட்க, கோபியே பண்ணட்டும்னு சொல்லிருக்கலாம்ல, சொன்னால அவ அப்படின்னு கோபி கேட்க, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு யாராவது இறந்திருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க நீங்க ராதிகா கோவமா கேக்குறாங்க. அது அப்படின்னு கோபி ஏதோ தடுமாறிட்டு இருக்க, ஏண்டி அத பத்தி பாக்யா தானே கவலைப்படணும், மாப்பிள்ளை ஏண்டி கவலைப்படணும்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ராதிகாவுக்கு பயங்கர கோவம், சின்ன பொண்ணை வச்சுட்டு 2 பேரும் இப்படியா பேசிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கோபமா கத்துறாங்க. இவருக்கு இவங்க அம்மா பண்ண துரோகத்துக்கு பாக்யாவை பழி வாங்குவாராம், இதுக்கு நீ சப்போர்ட் வேற அப்படின்னு ராதிகா கத்த, ஓவரா பண்ணாத ராதிகா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நீ பேசாத சொல்லிட்டேன் அப்படிங்கிற ராதிகா, இதோ பாருங்க கோபி, நீங்க பண்ணின வேலைக்கு இனிமே உங்க கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. என்ன ராதிகா நீ அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்கும் போதே, இதோ பாரு இவருக்கு சப்போர்ட் பண்ணினா இனிமே உங்கூடையும் பேச மாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்றாங்க. வாசல்லையே ரொம்ப நேரமா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செல்வி. திடீர்னு ஹாரன் சவுண்ட் கேட்க ஏன்னு சந்தோஷமா பாக்குறாங்க. போலீஸ் வேன் வருது, போலீஸ் வண்டி வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க செல்வி. இங்கேதானேன்னு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க, சார் இந்த வீடு தானே ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு. வேகமா உள்ளர ஓடி வந்த செல்வி ஜெனியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே தடங்கி நிக்கிறாங்க. ஓகே போன் பாக்குறியா ஜெனி, பாருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள ஓடுறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு சரியில்லையேன்னு ஜெனி பாத்துட்டு இருக்காங்க. ஏய் அப்படின்னு மறுபடியும் ராதிகா கிட்ட ஏதோ சொல்ல கோபி ட்ரை பண்றப்ப காலிங் பெல் அடிக்குது. நான் போய் பாக்குறேன்னு ராதிகா அம்மா போறாங்க. அக்கா கோபி சார் வீட்டு முன்னாடி போலீஸ் வண்டி வந்து நிக்கிது, அந்த கண்கொள்ளா காட்சியை நாம 2 பேரும் பார்க்க வேணாமா, வாங்கக்கா வா போலாம் அப்படின்னு செல்வி வேலை செஞ்சுட்டு இருக்க பாக்யாவை வம்படியா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மயு சாப்பிடுன்னு ராதியா சொல்லிட்டு இருக்கும் போதே ராதிகா அம்மா கதவை திறக்காங்க. போலீஸ் நின்று இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. வாக்கா வா அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யாவும் வெளியே வராங்க. கோபிநாத் வீடு இதுதானேன்னு போலீஸ் கேட்க, ஆமாங்கிறாங்க கமலா பயந்துகிட்டே. அவரு என் மாப்பிள்ள தானே கமலா சொல்ல, வீட்டுல இருக்காரான்னு கேக்குறாங்க ஒரு கான்ஸ்டபிள். எதுக்கு கேக்குறீங்கன்னு கமலா கேட்க, வீட்டுல இருக்காரான்னு கேட்டோங்கிறாங்க அழுத்தமா. பாக்யாவும் செல்வியும் வெளியே போறத ஜெனி பாத்துட்டு இருக்காங்க. இருக்காரு அப்படின்னு தலையாடுறாங்க கமலா. அவரை கூப்பிடுங்கன்னு கான்ஸ்டபிள் சொல்ல, மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க கமலா. யாரு அப்படின்னு கோபி கேட்க, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க மாப்பிள்ளங்கிறாங்க கமலா. உங்களை தேடிதான் வந்திருக்காங்கன்னு கமலா சொல்ல, கோபிய ராதிகாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வர்ற கோபிநாத் என்ன விஷயம் என்ன வேணும்னு கேட்க, நீங்க தான் கோபிநாத்தான்னு அவங்க கேக்குறாங்க. ஆமாங்கிறாரு கோபி.
ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, ஒரு என்கொயரி பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல கோபிக்கு அதிர்ச்சி. மயு பயப்படுறாங்க, ராதிகாவும் பாக்குறாங்க. விஷயம் என்கொயரியா, என்ன விஷயம் அப்படின்னு கோபி கேட்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க சொல்றோங்கிறாங்க கான்ஸ்டபிள். ராதிகாவும் மயுவும் பாத்துக்கிட்டே இருக்க, அதே எப்படி 2 பேர் வீட்டுக்கு வருவீங்க, விசாரிக்கணும்னு சொல்லுவீங்க, என்ன ஏதுன்னு கேட்காம நாங்க அவரை அனுப்ப முடியுமா சொல்லுங்க அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேக்குறாங்க. உங்களுக்கு பாக்யலட்சுமியை தெரியுமான்னு ஒரு கான்ஸ்டபிள் கேட்க, செம்ம அதிர்ச்சி கோபிக்கு. அவங்க ஹோட்டல் சாப்பாடுல கெட்டுப்போன இறைச்சியை கலந்தீங்கன்னு அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, இப்ப ராதிகாவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாக்யாவும் செல்வியும் ரொம்ப ஆர்வத்தோட நிதானத்தோட அப்படியே அவங்க கேட்ல நின்னு என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.